இன்னைக்கு நம்ம வேல்ஸ் யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல நம்ம கேஸ்ட்ரி பார்ட்னர்ட் வித் மாலி அண்ட் மான்வி பிரசன்ஸ் கேஸ்ட்ரி அவார்ட்ஸ் 2024. Co-sponsored by Wales University and our other sponsors are Kumudam, On the Streets of Chennai, Poovika, the Pallikodam, Mayobridge Film School and Short Funly. And I request Mr. Karthik to deliver the vote of thanks. ஓகே, இது வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் ஒரு ஃபார்மலான அவார்ட் ஷோவாக போயிட்டு இருந்ததா நான் பார்த்தேன். ஸோ ஒரு ஜோவியல் நோட்டாக க்ளோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். ஐ திங்க் இட் ஒர்க்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் கேஸ்ட்ரி வந்து ஒரு அவார்ட் ஃபெஸ்டிவல்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் அதோட பர்செப்ஷனே வந்து ஒரு தப்பு. ஆல் வி ஹேட் வாஸ் அ விஷன். எங்ககிட்ட ஒரு ஐடியா இருந்துச்சு. ஒரு பிளாட்ஃபார்ம் மூலயமா எங்கள் 4 பேருக்கும் ஒரு விஷயம் நடந்தது. அதே விஷயத்த ஒரு பிளாட்ஃபார்மாக மாற்றி இந்த கிரியேட்டிவ் பீப்புளுக்காக ஒரு விஷயம் பண்ணலாம். எங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ் வந்து இந்த கிரியேட்டிவ் பீப்புளுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நாங்கள் ஒரு ஆசைப்பட்டோம். ஸோ அந்த விஷனை வச்சு தான் நாங்கள் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் மீ, நவீன் முருகன், நவீன் சௌரிராஜன், அஸ்வின் தனஜய், ஆல் வி ஹேட் வாஸ் அ விஷன் அண்ட் வி கேம் ஃப்ரம் அ வெரி ஹம்பிள் பேக்ரவுண்ட். ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, லைக் when I had this idea, நான் வந்து என்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மூலியமா, என்னோட தம்பி மூலியமா ஒருத்தரை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 5 minutes எனக்கு வந்து ஒரு டைம் கொடுத்தாரு. இட்ஸ் none other than மிஸ்டர் பிரேம்குமார் from Mali and Manvi Movie Makers. All I had my time was 5 minutes. என்னோட விஷன், என்னோட ஐடியா வந்து நான் பிரேம் சார் கிட்ட சொன்னேன். சொல்லி முடிச்சது அப்புறம் அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், சரி தம்பி பண்ணலாம், பண்ணுங்க, இது விஷயமா என்னோட பையன் கிட்ட பேசுங்க, அவர் தான் ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்துக்கிறதுன்னு சொல்றாரு. எனக்கு ஸ்டில் அவரோட மூஞ்சில இருந்த அந்த ஒரு முகத்துல இருந்த ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து ஸ்டில் ஐ வாஸ் ஏபிள் டு ரிமெம்பர். என்னை விட அவர் எக்ஸைட்டடா இருந்தாரு. தீஸ் கைஸ் ஆர் டூயிங் டு டூ சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஒரே ஒரு ஈவெண்ட்டுக்காக ஸ்பான்சர் பண்ணுங்க சார்ன்னு சொல்லிட்டு போனேன். 2 ஈவெண்ட்டுக்கு சேர்த்து பண்ணிக்கோப்பான்னு சொல்லிட்டாரு. ஸோ எங்களோட நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுமே வந்து மாலி அண்ட் மான்வி தான் வந்து மெயின் ஸ்பான்சர்ஸ். ஸோ பிரேம் சார் ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்க மகேந்திரன் சார் அண்ட் தென் ஜிதேந்தர் சார், ஐ ஹோப் யூ வில் டேக் ஃபார்வர்ட் திஸ் மெசேஜ் டு பிரேம் சார் கண்டிப்பா. அண்ட் தே ஹவ் பீன் லைக் அ பில்லர் ஆஃப் சப்போர்ட். அவங்க இல்லைன்னா நாங்கள் இந்த ஸ்கேலில் வந்து ஒரு ஈவெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நாங்கள் நினச்சி பார்க்கவே எங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. பிகாஸ் லைக் வி ஹாவ் நோ கனெக்ஷன் டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஆல் வி ஹேட் வாஸ் அன் ஐடியா. And our extended thanks to Wales University founder and chancellor Mr. Aishri Ganesh sir and Valarmadi ma'am, HOD of Viscom departments, and all the faculties and students of the Viscom department. On behalf of the entire team of CASTI and event participants, I would like to express our deepest gratitude to all our jury for their time, effort, dedication and in evaluating projects. In Mali and Manvi வந்து நான் பேசி முடிச்சிட்ட அப்புறம் நான் வந்து மேம் கிட்ட தான் அப்ரோச் பண்ணி நம்ம வந்து வென்யூ ஃபைனலைஸ் பண்ணோம். மேம் வந்து எனக்கு வந்து ஒரு சாரோட நம்பர் அனுப்பிச்சாங்க. இட் வாஸ் none other than பத்ரி வெங்கட் சார். சார் உங்களை பற்றி தான் சார் பேசிட்டு இருக்கேன். சாருக்கு வந்து ஒரே ஒரு கால் பண்ணேன், சார் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பண்ணோம் சார், நீங்கள் ஜூரியா வரணும் சார். எப்பப்பா சொன்னார், சார் இதுமாதிரி செப்டம்பரில் சார். என்னால் வந்து ஈவெண்ட்டுக்கு வர முடியுமான்னு தெரியல, பட் நான் ஜூரியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃபோன் காலில் எங்களோட பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியாமல் என்னோட ஐடியா பிச் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு தம்ஸ் அப் மெசேஜ் போட்டார், ஓகேப்பா டன் அப்படின்னு சொன்னார். இப்போவுமே ஈவெண்ட்டுக்கு வர முடியுமான்னு தெரியாது, பட் லைக் இன் காட்ஸ் கிரேஸ் ஹி வாஸ் ஹியர் அண்ட் வி ஆர் ஏபிள் டு அகாமடேட் ஹிம் ஹியர். தேங்க்யூ சார். And then next jury பார்த்தீங்கன்னா லைக் மிஸ்டர் ஜிபி கிருஷ்ணா சார். ஜிபி கிருஷ்ணா சாரை வந்து எனக்கு மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 months ஆச்சு. ஜிபி சாரை ரீச் பண்ணோன்னே அவங்களோட ஃபிலிம் ஸ்கூல் காண்டாக்ட் பண்ணேன், எல்லா இதுவும் காண்டாக்ட் பண்ணேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஜிபி கிருஷ்ணா சாரை போய் மீட் பண்ணுறேன். அதே மாதிரி தான் எங்கள் ஐடியாவை பிச் பண்ணேன். சார் ஒண்டர்ஃபுல் ஐடியாப்பா, நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜூரியா வந்தார். அதுக்கப்புறம் அவர் கூட பேச ஆரம்பிக்கும் போது தான் தெரிஞ்சுது லைக் ஹவு நாலேஜபிள் அண்ட் ஹவு ஒண்டர்ஃபுல் பர்சன் இஸ். அவருக்கு இருக்க நாலேஜை வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லாருமே லிவரேஜ் பண்ணாலே வில் பி ஏபிள் டு டேக் அவர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இது நெக்ஸ்ட் லெவல் தான் நான் நினைக்கிறேன். லைக் த டெக்னிக்கல் ப்ரொஃபிஷியன்சி அந்த பவர்ஸ் ஹி ஹேஸ் இஸ் லைக்
அன்இமேஜினபிள். அண்ட் கேஸ்டி வந்து கண்டிப்பா ஜிபி கிருஷ்ணா கூட சார் கூட சேர்ந்து நிறைய வில் ஒர்க் அண்ட் தென் வில் டேக் மோர் இனிஷியேட்டிவ் ஸோ தட் நாலேஜ் கெட் ஸ்ப்ரெட் டு ஆல் ஆஸ்பைரிங் பீப்புள். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கிறிஷ் எங்க கூட வந்து ஸ்டார்டிங்லேருந்தே டிராவல் பண்றவர், எங்களை அவர் வந்து ஜூரியாவே பார்க்க முடியல. இஸ் மோர் லைக் அவர் பார்ட்னர். அண்ட் கார்த்திகேயன் சார் லைக் எங்க குமுதம் கூட பார்ட்னர் இனிஷியேட் பண்ணாரு. ஹஸ் பீன் a pillar of support in directing certain categories. And one more thing, அவரை பத்தி அதான் நிறைய பேசினாங்களான்னு எனக்கு தெரியல. லைக் ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு 1000 பாட்டு எழுதியிருக்காரு. இன்னைக்குமே வந்து சென்னையில நீங்க காலையில எழுந்தா கேட்கிற பாட்டு வந்து அவர் பாட்டு தான். அது என்ன பாட்டுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓஹோ இந்த ஊரு, அந்த பாட்டு எழுந்தது நம்ம கலைக்குமார் சார் தான். இப்ப வேற பாட்டு மாத்திருக்காரு, அந்த பாட்டு அவர் தான் எழுதியிருக்காரு. சோ நம்ம காலையில எழுந்திருந்து அவர் கேட்கிற அவரோட பாட்டு தான். So all these people are very humble in accompanying us and supporting us. And எங்களோட ஸ்பான்சர்ஸ் பற்றி சொல்லணும்னா லைக் எல்லாருமே வந்து ஒரு வின்-வின் ரிலேஷன்ஷிப்பில் தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணோம். லைக் இந்த மாதிரி ஒரு மானிட்டரி பேசிஸ் இல்லாமல் சார் எங்கள் கூட லாங் டேர்மாக ட்ராவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் பண்ணோம். அண்ட் இந்த ஒரு ஜேர்னியில் வந்து எங்கள் கூட வந்து சப்போர்ட் பண்ணி இங்கே வந்திருக்கிற ஒரு 2 பேர் இருக்காங்க. லைக் ஒரு படம் பார்த்து நான் வந்து ஒரு எமோஷ்னலாக ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆன ரீசெண்டாக ஒரு கனெக்ட் ஆன படம்னா வந்து ஜேபேபி சார் தான். மாரி சார் இங்கே இருக்காரு சார். Much thanks to coming you sir. And ஒரு டிரெக்டர் வந்து ஒரு கமெண்டபிள் ஃபிலிம் கொடுத்துருக்காரு. பட் அவர் வந்து இவ்வளோ ஒரு அடக்கமா, தம்பி என்னால் முடிஞ்சா வரப்பா, எனக்கு வந்து நீங்க ஸ்டேஜ் ஏற்றாதீங்க, எனக்கு பேச வராது, பட் அவரால் வந்து ஒரு டீமை கண்ட்ரோல் பண்ண முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் வச்சு ஒரு ரீசெண்டாக ஒரு சென்சேஷனல் ஹிட் கொடுத்த நம்மளோட மைக்கேல் இங்க இருக்காரு சார். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார். கொஞ்சம் வந்து மறந்துட்டேன். ஒரே ஒரு டைலாக் எழுதி வச்சிருந்தேன், லைட் கண்டுபிடிச்சிட்டேன். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அவரோட ஃபேமஸ் டைலாக். கேஎஸ் ரவிக்குமார் சார். கேஎஸ் ரவிக்குமார் சார் கால் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கால் பண்ணனே சார் வந்து என்ன கேட்டேன்னா, சொல்லு யார் பேசுறது அப்படின்னு. சார் இந்த மாதிரி கார்த்திக் பேசுகிறேன் சார், வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம் சார், நீங்கள் வந்தால் ரொம்ப மோர் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்ப்பா பசங்களுக்கு அப்படின்னு சொன்னேன் சார். சார் என்ன சொன்னார், அன்னைக்கு ஷூட்டிங் இருக்குமா தெரியலையப்பா அப்படின்னாரு. சரி ஓகே சார், ஷூட்டிங் இல்லைனா வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிட்ட, இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பண்ணுறோம் சார், நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, ஒரு 1161 பேர் பண்ணியிருக்காங்க சார், நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக தான் சொன்னேன். அப்படி சொல்றியாப்பா, சரி ஓகேப்பா வரேன்ப்பா அப்படின்னாரு. அது எப்படின்னா நம்ம தலைவர் சொல்ற மாதிரியே இருந்துச்சு, லாட் பஸ் நாட் த லீஸ்ட், நான் வரேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஒரு பஞ்ச் லைன். அதுக்கப்புறம் கால் பண்ணேன், சார் கேப் வேணுமா சார், லஞ்ச் வேணுமா சார், எதுவுமே இல்லைப்பா, ஒரு காலேஜில் ஒரு ஈவெண்ட் பண்ணுறீங்க, எதுக்குப்பா நீங்கள் இவ்வளோ பாதர் பண்ணிக்கிறீங்க, நானே வந்துடுறேன், நானே வந்து பேசிடுறேன் அப்படின்னு சொல்லி லைக் இவ்வளோ வந்து ஒரு சென்சேஷனல் ஹிட். லைக் மூவி ஸ்டார்ஸ், அவர் ஒர்க் பண்ணாத மூவி ஸ்டார்ஸே நம்ம சொல்ல முடியாது. பட் லைக் எனக்கு நான் யாருன்னே அவருக்கு தெரியாது, பட் என்கிட்ட அவர் எவ்வளோ அம்புலா பேசினாருன்றது வந்து ஐ கேனாட் ரிஃப்ளெக்ட். அவ்வளோ அம்புலா பேசி அவர் அகாமடேட் பண்ணி அவரே வந்து எல்லாமே எங்களுக்காக பண்ணி கொடுத்தாரு. லைக் இந்த ஈவெண்ட்டுமே ரொம்ப ஜோவியலாக எடுத்துகிட்டு போனேன் சார். ஒன்ஸ் அகெயின் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார், எங்களை வந்து நான் பண்ணது. அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஈவெண்ட் முடியறதுக்கு முன்னாடி எங்கள் கூட ஒர்க் பண்ண சில பேரை வந்து நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணோம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 2 more minutes தான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா வந்து நான் வந்து நிறைய பேருக்கு கால் பண்ணிட்டு இருந்தேன், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து ரீச் அவுட் பண்ணிட்டு இருந்தேன் ஜூரியாக வரதுக்காக. அப்போ என்ன ஆச்சு, நான் காக்கா முட்டை மணிகண்டன் சாருக்கு வந்து ஒரு ஃபோன் பண்ணேன். அப்போ வந்து அந்த மணிகண்டன் சார் என்ன சொன்னாருன்னா, நான் காக்கா முட்டை மணிகண்டன் இல்லைப்பா, நான் வெறும் மணிகண்டன் அப்படின்னாரு. சார் அப்படியா சார், சார் அண்ணா உங்களை மீட் பண்ண முடியுமா சார், நீங்கள் டிரெக்டர் சொன்னாங்க அப்படின்னாரு. சரி வாங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் மீட் பண்ணேன். அப்புறம் மீட் பண்ணிட்ட அப்புறம் வந்து அகெயின் எங்களோட விஷன் என்னோட ஐடியாவை பார்த்து லைக் மோட்டிவேட் பண்ணி எங்ககிட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 months எங்கள் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. லைக் எந்த ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல், எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் எங்களுக்காக இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண மணிகண்டன் ப்ரோ, வாங்க ஸ்டேஜுக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு மோட்டிவ், வாங்க ப்ரோ வாங்க. லைக் இந்த லைக் நான் டிராவல் பண்ண இந்த ஒரு 6 monthsல வந்து ஒரு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணவர். ஒரு பிக் அப்ளாஸ் கொடுங்க.
ஸோ நான் மட்டுமே வந்து இவர் கூட ட்ராவல் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக என்னன்னா இவர் ஒரு ஃபோன் கால் தான் பண்ணுவார். பட் ஆனால் எனக்கு பின்னாடி வந்து என்னன்னா ஒரு டீமே ஒர்க் பண்ணிச்சு. ஸோ கால் அப்பான் மை டீம். ஸோ தர்மா, மகேஷ், கௌதம், யுகாந்த் வாங்க. லைக் அவங்க போட்ட எஃபர்ட் வந்து ஒரு கொஞ்சம் நெஞ்ச எஃபர்ட் கிடையாது. லைக் அவங்க பிஸி ஸ்கெடியூல்ல நம்மளோட ஸ்கிரீனிங்கை பார்த்து அதுக்கான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. லைக் எவ்ரி ஒன் ஆர் ஒர்க்கிங் வித் டாப் அண்ட் அப்கமிங் டிரெக்டர்ஸ், டிஓபிஸ் அண்ட் எடிட்டர்ஸ். ஸோ அகெயின் ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுங்க. மேகவர்ணன் இங்க இருக்காரா? ஸோ இவர் யாருன்னா, ஸோ எங்க டீம்லேயே வந்து கொஞ்சம் கலகலப்பாகவும் இருக்கும். அட் சேம் டைம் இங்க 16th டேன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணாங்களே, ஸோ அதோடைய டைரக்டர் தான். ஸோ ரொம்ப என்ன சொல்றது, இங்க எங்க டீமையே ஒன்று சேர்த்தது வந்து இவர் தான். ஆக்சுவலாக நான் தான் அவர் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன். ஸோ நானும் இவனும் சேர்ந்து ஸோ நிறைய எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோதான். ஒன் மோர் ஸ்பெஷல் மென்ஷன் மட்டும், லைக் இந்த ஷோ வந்து எங்களால் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளாஸோட பட் மோஸ்ட் வந்து ஐ பாயிண்ட்ஸோட கொண்டு போகிறதுக்கு வந்து எங்கள் கூட ஒர்க் பண்ண வந்து 2 பேர் இருக்காங்க வேல்ஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து. தே ஆர் த ஷோ டைரக்டர்ஸ் ஆஃப் திஸ் ஷோ. ஸோ யூ லைக் டு கால் அப்பான் விஜய் அண்ட் ஸ்டேயா டு ரிசீவ் அன் மொமெண்டோ ஃப்ரம் அவர் சைட். லைக் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் எங்கள் கூட வந்து ட்ராவல் பண்ணி தே ஆர் ஒர்க்கிங் ஸோ லாங், ஸோ வெரி